உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி இல்லத்தில் நடைபெற்ற கணபதி பூஜையில் பிரதமர் மோடி பங்கேற்றதால் எதிர்க்கட்சிகள் கடும் கண்டனம் தெரிவித்திருக்கிறார்கள். இது குறித்து பொதுமக்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்க்கலாம். அவருடைய அவர் ஜஸ்டிஸ் வீட்டுக்கு போகும்போது என்ன வேணா நடக்கலாம் இல்லையா? பர்சனலாவும் தன்னுடைய விஷயங்களை ரெக்கமெண்ட் பண்ணலாம், இல்ல எதிர்கட்சிகளை பத்தின கேசஸ் பத்தியும் பேசலாம். சோ இது சரியா படலைங்க. பிரைம் மினிஸ்டர் ஒரு சீஃப் ஜட்ஜுடைய வீட்டுக்கு இப்ப பொது மீட்டிங்ல போய் கலந்துக்கலாம், பேசிக்கலாம், அதில் பார்த்துக்கலாம். ஆனா பர்சனலா வீட்டுக்கு போயிட்டு பூஜைக்கு போய் கலந்துக்கிறன்ற பேர்ல இவர் எந்த கேஸை கன்வின்ஸ் பண்றதுக்காக அவர் வீட்டுக்கு போனாரு. அது மாதிரி போகக்கூடாதுங்க, தப்பு. எங்க வேணா அவர் ஜென்ரலான பர்சன் தானே, ஸோ எங்க வேணா அவர் போகலாம். அது அவருடைய இஷ்டம். நம்ம நெகட்டிவா தாட் இருக்க தேவையில்லை. ஸோ அது ஒன்றும் தப்பா இருக்க அவசியமே இல்லை. அவர் இங்க பப்ளிக் ஒரு எங்க வேணா போலாமே, அது நம்ம தப்பா யூஸ் வேண்டிய அவசியமே கிடையாது. 2 பேரும் சந்திச்சுக்கிட்டதுனால, அவருடைய வீட்டு விழாவில் கலந்துக்கிட்டதுனால நீதித்துறையில தவறு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற அடிப்படையில எதிர்கட்சிகள் பேசுறது உண்மையிலே கண்டனத்துக்குரியது. பிரதமராகட்டும் நீதிபதி ஆகட்டும் 2 பேருமே சனாதன தர்மத்தை பின்பற்றி வாழக்கூடிய நபர்கள். ஒரு குடும்பத்துக்குள்ள ஒருத்தவங்க பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்க நம்ம வீட்டுல இருக்கிற பூஜைக்கு நம்ம கூப்பிடுறது ரொம்ப சகஜமான ஒரு விஷயம். இந்த விஷயத்துக்காக இதனுடைய அடிப்படையிலையும் இந்த விஷயத்துக்காக மட்டும்தான் நீதிபதி வீட்டுக்கு பிரதமர் போயிருக்காரு அப்படிங்கிறது உண்மைத்தன்மை. பொறுப்புகளில் இருக்கக்கூடியவர்கள் எந்த மத சம்பந்தப்பட்ட விழாக்களிலும் பங்கு கொள்ளக்கூடாது. தலைமை நீதிபதி மரியாதைக்குரிய சந்திரசூட் அவர்கள் கணபதி ஹோமம் நிகழ்ச்சியை நடத்தி இருக்கிறார். அதுவே மத சார்பின்மைக்கு எதிரானது. நீதிபதியோடைய வீட்டுல ஒரு விசேஷம்னு வைங்க, ஒரு கல்யாண நிகழ்வே இருக்குது, அந்த நிகழ்வுக்கு பிரதமர் போகக்கூடாதா? அது மாதிரி இது தன் வீட்டுல ஒரு நிகழ்ச்சி நடத்துறாங்க, அந்த நிகழ்ச்சிக்கு பிரதமர் போறாரு. இதனால எப்படி ஒரு நீதி சாயும்? முழுக்க பாஜகவோட காலடியில நீதித்துறை சாஞ்சிருச்சோ அப்படிங்கிற மனநிலை எல்லாத்துக்குமே உருவாக்கிடுது. இந்த இடத்துல யாருக்கான நீதியும் கிடைக்க போறது கிடையாது. தீர்ப்பு வரும்போது அது ஆளுங்கட்சிக்கு சாதகமா அவங்களுக்கு தீர்ப்பு வர வைக்கிறதுக்கான ஒரு இதை முன்னோட்டமா இதை அவங்க செய்யறாங்க அப்படிங்கிறது மாதிரியான நிகழ்வா தான் இதை நான் பார்க்கிறேன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.